Hey guys, welcome back. Motorola வந்து இந்த வருஷம் பேக் டு பேக் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இனிஷியலா வந்து Moto G8 பவர் லைட் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் செக்மெண்ட்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபிளாக்ஷிப் லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், அதுக்கப்புறம் மிட் ரேஞ்சில் வந்து Motorola One Fusion Plus அண்ட் இப்போ வந்து Motorola One Fusion இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஎஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அனௌன்ஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து லீக் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ண எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணுவாங்க இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரெண்டு கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்க போது. ஒன்று வந்து க்ரீன் கலர், இன்னொன்று ப்ளூ கலர். கொஞ்சம் டார்க்கான சைடில் தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பாலிகார்பனேட் மெட்டீரியலில் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோனோட திக்னஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா 9.4 mm இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது திக்னஸ். எதனால் திக்னஸ் அதிகமாக இருக்குன்னா பேட்டரி கெப்பாசிட்டி வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் வந்து 202 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாகிறதுனால ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. அண்ட் ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி மோட்டோ சைட்லேருந்து எதுவுமே கிளைம் பண்ணல. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த One Fusion Plusல கூட வந்து ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த மோட்டோ ஃபோன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் சைடில் ப்ரொடக்ஷனுக்கு தான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. Moto G3 காலத்துலேயே வந்து Gorilla Glass 3க்கான ப்ரொடக்ஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட்கான கோட்டிங் கொடுத்துருக்காங்க மோட்டோ சைட்லேருந்து. ஒரு விதத்தில் பார்க்கும்போது இது ப்ளஸ்ன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேன்னு வந்தோன்னா இதில் வந்து 6.5 inch கொண்ட IPS LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் இந்த டிசைனோட வருது. இதில் ரெசல்யூஷன் நம்ம எடுத்துகிட்டோம்னா HD + 720p ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா 269 ppi இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் டிஸ்பிளே வந்து ஓவராலாக நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா Motorola One Fusion Plusல அட்லீஸ்ட் ஃபுல் HD கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து ஃபுல் HD கொடுத்துருக்கலாம். அந்த இடத்துல வந்து கொஞ்சம் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் டீசெண்டாக இருக்கும். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வருது. நம்மளுக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து நியர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆட் எதுவும் புஷ் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் ப்ளோட்வேர் வந்து அதிகமாக இருக்காது. ப்ளோட்வேர்னா ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மினா இந்த மோட்டோ ஆக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஷேக் பண்ணால் டார்ச் லைட் ஆன் ஆகிறது, இந்த மாதிரி ஆப் மட்டும்தான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். வீட்டில் யாராச்சும் பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். அடுத்து நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ராசஸர்னு எடுத்தோம்னா இதில் வந்து Snapdragon 710 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் ஆன சிப். கொஞ்சம் பழைய சிப் தான், பட் இன்னமும் வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான சிப். நார்மலாக நீங்கள் வந்து Snapdragon 665 கம்பேர் பண்ணோம் அப்படின்னா CPU பெர்ஃபார்மன்ஸ் அதோட பெட்டராக இருக்கும். 675 CPU பெர்ஃபார்மன்ஸ் இதில் கொஞ்சம் கம்மி. பட் GPU வந்து இதில் Adreno 616 கொடுத்துருக்காங்க. பட் GPU பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா Snapdragon 675 விட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ கேமிங் எல்லாமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த Snapdragon 710 வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசர். அதில் பிரைம் கோர் ஃபர்ஸ்ட் 2 கோர் வந்து உங்களுக்கு 2.2 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 6 கோர் வந்து 1.8 GHz கிளாக் பண்ணியிருக்காங்க. இது வந்து Cryo 360 பேஸ்ட் ஆர்கிடெக்சரில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து குவால்கமோட கஸ்டம் கோர். ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பவர் எஃபிஷியன்சி ரெண்டுத்துலேயுமே வந்து மாசாக தான் இருக்கும். உங்களுக்கு நார்மல் டாஸ்க்காக இருந்தாலும் சரி, கேமிங் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணால் அதில் உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த Snapdragon 710 ப்ளஸ் இந்த HD டிஸ்பிளேயோட காம்பினேஷன் வந்து உங்களுக்கு கேமிங் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா டிஸ்பிளே வந்து 720p இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லோட் அதிகமாக இருக்காது. ஸோ இதனால வந்து உங்களுக்கு கேமிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துகிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து சிங்கிள் வேரியண்ட்டில் தான் லான்ச் பண்ணுறாங்க. பட் மேபி இந்தியாவுக்கு வரும்போது வந்து ஹையர் ரேஞ்ச் வேரியன்ட் கூட வரலாம். ஸோ உங்களுக்கு வந்து 4GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜில் தான் வருது. UFS சப்போர்ட் இல்லை, eMMC 5.1 தான் வருது. கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு பேக் சைடில் வந்து 4 கேமரா செட்டப். அதில் மெயின் கேமரா வந்து 48 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 48 MP இது 12 MP சென்சார் தான். பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து 48 MP அவுட்புட் கிடைக்குது. இது வந்து f1.7 ஆப்பர்ச்சரில் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற 3 கேமரா இருக்குது பார்த்தீங்களா, சேம் நம்ம Moto One Fusion Plusல பார்த்து அதே கேமரா செட்டப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. 8 MP அல்ட்ரா வைட் கேமரா, 5 MP மேக்ரோ, 2 MP டெப்த். கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்பெக்ஸ் வைஸ் செக் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா 8 MP ஒரு கேமரா f2 ஆப்பர்ச்சரோட வருது.
ஃப்ரண்ட் கேமரா வந்து மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸை விட கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ கேப்பபிலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா உங்களால் வந்து 4K 30 FPS ஷூட் பண்ண முடியும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனில். உங்களுக்கு வந்து EIS சப்போர்ட் இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் லவுட் ஸ்பீக்கர், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணல. அண்ட் முக்கியமான விஷயம் பேட்டரி. இதில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10 வாட் சார்ஜர். இங்கே தான் கொஞ்சம் இடிக்குதுல, 10 வாட் சார்ஜர் தான் தராங்க. ஆனால் டைப் சி போட்டிருக்கு, அது வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷம். 10 வாட் சார்ஜர் இருந்தாலும் வந்து ஒரு லாங் டேர்ம் யூசேஜ்க்கு வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகேவா இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜர் லவர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஎஸில் $225 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $225 நம்ம ஊர் ப்ரைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 16,000 to 17,000 வரும். பட் அதே ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு மோட்டோரோலா ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் இருக்குது. ஏற்கனவே இந்தியன் மார்க்கெட்டில் நல்லா அக்ரெசிவாக தான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 10,000 to 12,000 இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், மோட்டோரோலா வந்து ஒரு US கம்பெனியா இல்லை சைனா கம்பெனியான்னு சொல்லிட்டு. மோட்டோரோலா வந்து லெனோவோ எப்போவோ வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அது கம்ப்ளீட்டாக சைனீஸ் கம்பெனி தான். ஃபோனோட ஸ்பெக்ஸ் பார்க்குறதுக்கு வந்து டீசெண்டாக தான் இருக்குது, ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டர் 10,000 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 10,000 to 12,000 இவங்க லான்ச் பண்ணால் கூட ஓகேன்னு சொல்லலாம். பட் டிஸ்பிளே தான் வந்து கொஞ்சம் இடிக்குது. HD+ டிஸ்பிளே அதான் கடுப்பாக இருக்குது. நீங்கள் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணோன்னா கூட நார்மல் டே டு டே யூசேஜ்க்கு பெரிய கஷ்டமாக இருக்காது. பட் யூடியூப் வீடியோலாம் நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னா 720p தான் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் டிஸ்பிளே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டெய்லி அதை தான் பார்த்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் இருந்ததுன்னா அதுதான் கொஞ்சம் இடிக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.